சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். காங்கிரஸ் தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து விலக உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கின்ற மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் தொகுதி பங்கீடில் பிரச்சனைகள் வரும் என்றும், திமுக கொடுக்கின்ற கட்சிகள் தற்பொழுது வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய நபர்கள் பட்டியல், மேலும் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் பங்கீடு கொடுக்க முடியும் என்பதை திமுக மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். திமுகவுடன் போட்டி போட்டு தொகுதிகளை கேட்க வேண்டும் என்ற எந்த ஒரு அழுத்தமும் கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடாது என்று தாவேகா கட்சி உருவாவதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் இப்பொழுது அதே மனநிலையில் மீண்டும் பேசினால் நிச்சயமாக காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் திமுகவிடம் இருந்து விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. ஒருவேளை திமுகவுடனே பயணித்தாலும் நிச்சயம் திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் தோல்வியேதான் தழுவும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக மக்கள் திமுகவின் உண்மையான முகத்தை புரிந்து கொண்டார்கள். தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவின் தலைமையை ஏற்றுவிட்டால் இது மட்டும்தான் சாத்தியம் 200 தொகுதிகளில் திமுக தோல்வியடைவதற்கு. ஒருவேளை தாவேகா அதிமுகவின் தலைமையை ஏற்று கூட்டணி வைக்கவில்லை என்றால் மீண்டும் திமுகவை ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் தாவேகா அவரது சுயநலத்திற்காக முடிவுகளை எடுக்காமல் மக்களின் நலனுக்காகவும் கரூரில் நடைபெற்ற துயரத்தை துடைக்க வேண்டும் என்றால் அது அதிமுகவின் தலைமையை ஏற்று கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முயற்சியும் உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே மாறும். ஏனென்றால் தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிப்பதற்கு காரணம் திமுகவை முதலில் விரட்டியடிப்போம், திமுகவின் ஆட்சியை முதலில் கலைப்போம், அதற்கு பிறகு நம்மளது பிரச்சனையை பார்த்து கொள்வோம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்று தாவேகாவிற்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு இரகசியமான முடிவுகளையும் தெரிவித்திருக்கிறார். ஏன் துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. 200 தொகுதியில் திமுக தோல்வியடைய